ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தேசிய வருவாய் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை டீட்டெயில்டாக பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், கவனிச்சுக்கணும்ப்பா. ஸோ நம்ம த்ரோன் அகாடமியில் எக்கனாமிக்ஸ் ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக் முடிச்சாச்சுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம்னா என்னன்னு பார்த்தாச்சு, இந்திய பொருளாதாரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடல் பார்த்தாச்சு, அறிஞர்களின் பங்களிப்பை பார்த்தாச்சு, நிதி ஆயோக் பார்த்தாச்சு, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த 6 டாபிக்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே பிளேலிஸ்ட் தரேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா இது பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய். ஸோ இது எங்க இருந்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. 10th எக்கனாமிக்ஸ் புக் பிளஸ் 12th எக்கனாமிக்ஸ் புக்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய சோர்ஸ் எடுத்திருக்கும், பிளஸ் அவுட் சோர்ஸும் எடுத்திருக்குங்க. அவுட் சோர்ஸ் மட்டும் எடுத்தது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், லிங்க் பண்ணி சொல்ல போறேங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த ஒரு வீடியோ பதிவுல தேசிய வருவாய் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சார் நான் இது வரைக்கும் இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், எப்படியாச்சும் ஷார்ட்கட்ல ஈஸியான மெத்தட்ல சொல்லி கொடுங்க சார்னா இந்த ஒரே ஒரு வீடியோ போதும். இந்த ஒரு வீடியோல மொத்தமா முடிச்சிடலாம். ரெடியா எல்லாருமே? பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன வச்சிருக்கோம் பாருங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா growth ஆயிட்டே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபியில 2025 வரைக்கும் 5th பிளேஸ்ல இருந்தோம், இப்போ வந்து 6th பிளேஸ்ல ஆயிட்டுங்க, 6வது இடத்துல வந்துட்டோம் இந்த காரணத்தால. ஸோ அப்போ ஜிடிபினா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாவே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அப்போ தேசிய வருவாய் எதன் மூலமா அளவிடப்படுகிறது, தேசிய வருவாய்னா என்ன, இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்ல போறோம். வீடியோ தாங்க இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தலாமா? தேசிய வருவாயை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க. உற்பத்தி நிலைகள்னு சொல்லிட்டு இருக்குங்க. என்னங்க உற்பத்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் நிலை உற்பத்தி, செகண்ட் ஒன் இரண்டாம் நிலை உற்பத்தி, தேர்ட் ஒன் மூன்றாம் நிலை உற்பத்தி. தட்ஸ் கால்டு மூன்றாம் நிலையை வந்து பார்த்தீங்கன்னா சேவை துறைன்னு சொல்லுவாங்கப்பா. அப்போ 3 துறைகளை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ஜிடிபியை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்லிடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் துறை பார்த்தலாமா? உற்பத்தியில பிரைமரி செக்டார்னு ஒரு செக்டார் இருக்குங்க. இந்த பிக்சரை பார்த்தே சொல்லிடலாம். அப்போ முதல்நிலை தொழில்கள் அனைத்துமே எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். விவசாயம். அப்போ முதல்நிலைத்துறை சொல்லி கேட்டாலே என்ன சொன்னா வேளாண் துறையை தான் நம்ம என்ன துறை என்று அழைக்கிறோம், முதல்நிலைத்துறை என்று அழைக்கின்றோம். அப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்கின்ற செயல்பாட்டிற்கு, செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா முதல்நிலைத்துறைன்னு சொல்லலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையா ஒரு பொருள் கிடைக்குது, அந்த பொருளை வச்சு நான் பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபடுறேன், அது நான் என்ன சொல்றேன், அழகா உங்களுக்கு வேளாண்மை துறை, முதல்நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஸோ அப்போ வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் எல்லாமே எந்த துறையில சேரும்னா முதல்நிலைத்துறையில் தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், அப்போ எக்ஸாம்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா முதல்நிலை துறையை சார்ந்த துறைகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க, கால்நடை பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், மீன் பிடித்தல், மீன் பிடித்தல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலைத்துறை தான் வரும். நெக்ஸ்ட் சுரங்கங்கள், ஏன்னா சுரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள், அப்போ சுரங்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் வளர்த்தல், அதுவும் பிரைமரி செக்டர்ல தாங்க வரும், காடுகள் வளர்த்தல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியை எடுத்தல், அப்போ நிலக்கரி எடுத்தல்னா இதெல்லாம் வருது பிரைமரி செக்டர்ல தான் வருதுன்ற. கனிகள், ஏன்னா அது நேச்சுரல் ப்ரொடக்ஷனா, ஆப்பிள் எல்லாமே அது. தேன் எடுத்தல், அப்போ தேன் எடுத்தலும் எங்க வருது, பிரைமரி செக்டர்ல தான் வருது. மூலிகைகள் மற்றும் ரப்பர் போன்றவை சேகரித்தல், இது எல்லாமே கொஸ்டின் ஏரியாங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல குரூப் 1 எப்படி கேட்பாங்கன்னா முதல்நிலை பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ்ல. சரிங்க சார், இந்த முதல்நிலைத்துறையை சேர்ந்த விவசாயிகள் தன் நெற்றியின் வேர்வை சிந்தி வேலை செய்வதால் இவர்களுக்கு ஒரு பட்டை தொழிலாளர்கள் பேர் வைக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, சிகப்பு பட்டை தொழிலாளர்கள் என பேர் வைக்கிறேன்ப்பா. என்ன பட்டை தொழிலாளர்கள்? சிகப்பு பட்டை, ரெட் பெல்ட் லேபர்னு சொல்லுவாங்கப்பா. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. முதல்நிலை என்ன சொல்லுவாங்க, சிகப்பு பட்டை தொழிலாளர்கள். அப்ப உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க. நெக்ஸ்ட்ங்க இரண்டாம் நிலை தொழிலாளர்கள். இரண்டாம் நிலை தொழிலாளர்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் என்ன சொல்ல போறேன், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நான் என்ன சொல்றேன், இரண்டாம் நிலைன்னு சொல்லலாமா பாருங்க. இண்டஸ்ட்ரீஸ்
கண்டிப்பா சொல்லலாம். அப்ப தொழில்துறையே நான் என்ன சொல்றேன், இரண்டாம் நிலைத்துறைன்னு சொல்றேன். அப்ப என்னன்னா, உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றை அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகிறது. இதை நான் சிம்பிளா ஸ்டோரி மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இன்னும் டிஃபரெண்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சார் வந்து பாத்தீங்கன்னா, முதல் நிலை பொருட்களை மூலப்பொருட்களாக வைத்து செய்கின்ற செயல்பாடுகள் இண்டஸ்ட்ரியா பாருங்க. இதுதான் அங்க பலவலன்னு கொடுத்துருப்பாங்க. முதல்நிலை பொருள் என்னது? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், ஒரு 100 மூட்டை அரிசி வளர்ந்துச்சு. அந்த அரிசி என்ன பண்றேன், மூட்டை பிடிக்கிறேன். மூட்டை பிடிச்சி அது என்ன பண்ற, சிவாஜி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சிவாஜி ரைஸ் வைக்கிறேன். அப்ப இந்த சிவாஜி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி தயாரிக்குது. ஆனா முதல் நிலை பொருட்கள் என்னது, நெல்லை தான் என்ன பண்றாங்க, மூலப்பொருட்களா பயன்படுத்தி அரிசியா கொண்டு வருவாங்க. அப்ப இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இப்படிதான் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்பா. சோ அப்ப இந்த தொழில்களை சொல்றாங்க, வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள், காடு சார்ந்த தொழிற்சாலைகள் சொல்லிட்டு வகைப்படுத்தப்படுகிறதுங்க. இங்க நோட் பண்ணிக்கலாமா? பருத்தி, சர்க்கரை இதெல்லாம் வருங்க. பருத்தி, சர்க்கரை எழுதணும். எழுதினாதான் என்ன பண்ண முடியும், உங்களால இதை கிளியரா பண்ண முடியுங்க. ஸோ பருத்தி, சர்க்கரை, அப்புறம் உணவு பதப்படுத்துதல், இந்த மீட் எல்லாம் பதப்படுத்துவாங்களா, அது எல்லாமே இதுல வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் காடு சார்ந்த தொழில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காகித தொழில், மரச்சாமான்கள், காகிதம், மரச்சாமான்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள், இதெல்லாமே இதுல வந்துருங்க. அப்புறம் கனிம தொழில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் வருங்க. சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் இது எல்லாமே இதுல வரும், நமக்கு இதுல வந்துடும். அப்ப கடல் சார் தொழில்கள்ல கடல் உணவு பதப்படுத்துதல் சொல்லிட்டு வருங்க. கடல் உணவு பதப்படுத்துதல். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கவனிச்சுக்கிங்கப்பா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழில்கள்லாம் நம்ம என்னென்ன தொழில்கள்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலா சொல்லியாச்சு. தேனெடுத்தல் எல்லாமே இயற்கையா நடைபெறுகிறது. இரண்டாம் நிலை தொழில்கள்ல பாருங்கப்பா, ஒவ்வொன்றும் பிரிச்சுட்டாங்க. வேளாண் தொழில்கள், காடு சார்ந்த தொழில்கள், கனிம தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள் சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. ஸோ இது என்ன பட்டை தொழிலாளர்கள் இங்க கொடுத்துருங்க பாருங்க. என்ன பட்டை தொழிலாளர்கள்? ப்ளூ பெல்ட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கப்பா. ப்ளூ பெல்ட் நீலப்பட்டை தொழிலாளர்கள் என இவர்கள் அழைக்கப்படுகின்றனர். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இரண்டாம் நிலை தொழிலாளர்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறார்னா நீலப்பட்டை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இப்படி சொன்னா போதுங்க. அடுத்ததுங்க மூன்றாம் நிலை தொழிலாளர்கள். ஸோ இதுக்கு நான் சர்வீஸ் செக்டர்னு சொல்லக்கூடியது. அப்படியே ஈஸி கான்செப்ட் சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு சார் நான் சிட்டியில் இருக்கேன், காலையில் எழுந்துக்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டில இருந்து பழைய சாப்பாடு சாப்பிட்டேன், மதியம் நல்லா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது. அப்படி என்ன பண்ணுவீங்க, ஜொமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு சார், அதில் ஆர்டர் பண்ணுறேன், பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி ஆர்டர் பண்ண உடனே பிரியாணியோட காஸ்ட் 100 ரூபா. கவனிச்சுக்கணும் நல்லா இந்த ஸ்டோரியை. பிரியாணி காஸ்ட் 100 ரூபா. ஆனால் சர்வீஸ் சார்ஜோட உங்களுக்கு எவ்வளோ வந்து நிற்குன்னா 50 ரூபா வரும். அது சர்வீஸ் சார்ஜ். உங்களுக்கு என்ன டெலிவரி கொடுத்துருக்கீங்க, ஹோம் டெலிவரி கொடுத்துருக்கீங்களா பாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, 50 ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு, பிரியாணி 100 ரூபா. அப்போ இதுல யார் அதிகமாக சம்பாதிக்கிறான் பாருங்க. ஏன்னா பிரியாணி ரெடி பண்றவனுக்கு 100 ரூபாய் லாபம், அதை எடுத்துன்னு வந்து சேர்றவனுக்கு 50 ரூபா தான் லாபம். அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அதிக பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த சர்வீஸ் செக்டர், ஜொமேட்டோ, ஸ்விக்கியா பாருங்க. ஆனா அவங்களுக்கு கம்மி. நான் சொல்றது என்னன்னா சர்வீஸ் செக்டாரை வச்சு சொல்றேன் நான், புரியுதுங்களா? அப்போ குறுகிய காலத்துல அதிகமா சம்பாதிக்கலாம் சர்வீஸ் செக்டர் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மூன்றாம் நிலை தொழில்கள் வந்து ட்ரெஷரி செக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சேவை துறை என்றும் அழைப்பார்கள். இந்த துறை என்ன சொல்றேன், சேவை துறை. எழுதுங்க போலாம். நெக்ஸ்ட், அப்போ இந்த பணிகள் துறையை மூன்றாம் நிலைத்துறை என்று அழைக்கிறோம். மக்களின் அன்றாட தேவைகளை சேவைத்துறை வழங்குகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரசு, சர்வீஸ் செக்டர், அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், தபால், தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், இது எல்லாமே என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் செக்டர்ல தாங்க வருது. சரிங்க சார். இப்போ சர்வீஸ் செக்டரை பத்தி சொல்லிட்டீங்க, இதுல இதெல்லாம் பிரிக்கப்படுதுன்னு கேட்டா கண்டிப்பா பிரிக்கப்படுதுங்க. ஏன்னா போக்குவரத்து வந்து பாத்தீங்கன்னா 3 வழிகள் நடைபெறுது. இதெல்லாமே சர்வீஸ் தாங்க நமக்கு. சாலை, ரயில், வான்வழி,
இது மூன்றுத்தையும் நடக்குதா? இதுல நீங்க வந்து சர்வீஸ் தான் கொடுக்குறீங்க. அப்போ மக்களுடைய கம்ஃபோர்ட் பிரைஸ் தான் நீங்க என்ன பண்ணும், கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொலைத்தொடர்புல போனுக்கு இப்போ எல்லாமே, அதான் அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு, அஞ்சல், அடுத்து தொலைபேசி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் தகவல் தொழில்நுட்பம், இது எல்லாமே இதில் வருது, தொலைத்தொடர்புல வருது. வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். அப்போ கொள்முதல் விற்பனை போட்டுக்கலாமா? கொள்முதல் விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கங்க. வங்கி வந்து பாத்தீங்கன்னா பண பரிமாற்றம், உண்மையான விஷயம். இது வந்து நல்ல விஷயங்க. ஏன் சார் என்ன சார் திடீர்னு நல்ல விஷயம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த வங்கி சேவைகளால நிறைய டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் குறைஞ்சிச்சு. முன்னெல்லாம் பணம் எடுத்துன்னு போய் சொந்தக்கார வீட்டுக்கு கொடுத்துட்டு வரணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பஸ் ஏறி அதை பத்திரமா வச்சுக்கிட்டு எங்கன்னா யாருன்னா பயந்துகிட்டே போனோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு கேட்டாலே டக்குன்னு காசு அனுப்புற மாதிரி இருக்கா. ஆனா ஃப்ரெண்டு கேட்டாலாம் இப்ப நம்ம காசு கொடுக்கறது கிடையாது. பட் நம்ம கிடையாது இல்லை. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சேவைத்துறை வந்து பாத்தீங்கன்னா என்ன பெல்ட் லேபர்ஸ் நினைக்க போறோம்னா இளஞ்சிவப்பு பெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பிங்க் பெல்ட் லேபர்னு சொல்லுவாங்கப்பா. இளஞ்சிவப்பு எக்ஸாம்பிள் கேட்பாங்கப்பா. இளஞ்சிவப்பு பட்டை தொழிலாளர்கள் எதனுடன் தொடர்புடையவர்னா இப்படி சொல்லணுங்க. அப்போ அவ்வளவுதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூன்று. அப்போ இந்தியாவிலே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா, அதிக லாபம் தரக்கூடிய துறை என்ன துறைனா இந்த இளஞ்சிவப்பு பட்டை தொழிலாளர்களால் தான் அதிக லாபம் பெறப்படுகிறது இந்திய பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று துறைகளும் தேர்வுக்குள்ள அடிக்கடிக்க கேட்கப்பட்ட சிங்கிள் லைன் கொஸ்டின். இது ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் என்ன பண்றாங்க, சிங்கிள் லைன்ல வாட் இஸ் வாட்னு கேட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால என்ன பண்றீங்க, இதை அழகா பார்த்து வச்சுக்கோங்க போதும். அடுத்தது தேசிய வருவாய் உள்ள வந்துட்டோம். ஸோ தேசிய வருவாய் கண்டுபிடிக்கும் முன்னாடி நம்ம மூன்று துறைகள் பார்த்தோம். மூன்று துறைகள் அதிக வருவாய் தரக்கூடிய துறை என்னன்னு பார்த்தோம், மூன்றாம் நிலைத்துறை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சேவைத்துறை தான் சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்போ ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் கருவி எதுன்னு சொல்றேன் நானு, பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு முழுமையான அளவுகோல் தான் நாட்டு வருவாய் அல்லது தேசிய வருவாய். நீங்க நாட்டு வருமானம்னாலும் தேசிய வருமானம் ஒண்ணுதான். அப்போ ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தேசிய வருவாய் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தேசிய வருவாய் பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என்று அழைக்கப்படுகிறது. இது கொஸ்டின்பா. சமூக கணக்கு என்று அழைக்கப்படுவது எதுனா தேசிய வருவாய். இந்த தேசிய வருவாய் என்ற கருத்து யாரால் எந்த ஆண்டு முன்வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. 1934ஆம் ஆண்டு சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபி என்ற நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. இப்ப கிளியரா உங்களுக்கு, இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஜிடிபி என்ற நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சைமன் குஸ்னட். எந்த ஆண்டு? 1934ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்க. ஸோ இந்த ஜிடிபியை பத்தி சைமன் குஸ்னட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாலும் ரெண்டு பேர் ரிப்பீட்டடா சொல்லியிருப்பாங்க. ஒன்னு சைமன் குஸ்னட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். ஸோ சைமன் குஸ்னட் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக தட்ஸ் கால்டு இறுதி நிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன. அப்போ மூலதன பொருட்களின் இருப்பதோடு நிகர கூடுதலாக சேர்க்கிறது. நீங்க என்ன பண்ணா நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன, இந்த பாயிண்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. சைமன் குஸ்னட் என்ன சொல்றாருன்னா இறுதிநிலை பண்டங்கள் நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா ஷார்ட் பாயிண்டா சொல்லிடுறேன். அப்போ இறுதி நிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன என்ற கூற்றை கூறியவர் யாரு, சைமன் குஸ்னட். செகண்ட், ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்ற பாருங்களேன், ஒரு நாட்டில் உள்ள உழைப்பு முதலும் அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இப்ப என்னன்னா இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை செய்கின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட். ஆல்பர்ட் என்ன பண்றாரு, இயற்கை வளங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்துல 3 பேர்ல சைமன் குஸ்னட் ஒரு 2 பேர் வந்திருப்பாரு, ஆல்பர்ட் மார்ஷல் வந்திருப்பாரு. அப்போ ஜிடிபியில நம்ம 2 அறிஞர்கள் தான் பார்த்திருக்கோம். ஒன்னு சைமன் குஸ்னட், இன்னொன்னு ஆல்பர்ட் மார்ஷல். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க போதுமானதுங்க. நெக்ஸ்ட்டுங்க, சார் தேசிய வருவாயை அளவிட பயன்படும் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் கொடுத்தது எல்லாமே தேசிய வருவாயை அளவிட பயன்படும் கருவிகள் தான் சொல்லலாம். ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி என்ன பண்ணிக்கலாம், நான் இங்கிலீஷ்ல பின்னாடி ஃபுல்லா டீட்டெயிலாகவே சொல்றேன், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்டிபி, நேஷனல் சரிங்க, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த இடத்துல தான் மாறும், இது நெட்டுன்னு வருங்க. ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். எல்லாத்துக்குமே நான் பின்னாடி வச்சிருக்கேன் நேஷனல் ப்ராடக்ட். இது நெட் நேஷனல் ப்ராடக்ட். இதை பத்தி நம்ம சொல்ல போறோம். காரணி செலவில் நிகர தேசிய உற்பத்தி, தனிநபர் வருமானம், செலவழிக்கக்கூடிய வருமானம், தலா வருமானம், உண்மையான வருமானம், ஜிடிபி குறைப்பான். இது எல்லாத்தையும் பத்தியுமே சார் இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்கு,
இதெல்லாம் என்ன படிச்சாலே வரமாட்டேங்குது, படிக்கவே தேவையில்ல. எனக்கு சார் அப்ப படிக்க தேவையில்லையா? நீங்க படிக்காதீங்க. நான் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். படிச்சு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறத விட படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இந்த எக்கனாமிக் கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் guys. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரே ஒரு படத்தை வச்சு சொல்ல போறேன். இந்த எல்லா கான்செப்டும் எல்லாத்துக்குமே தனித்தனியா என்னால என்ன முடியுமோ அது நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். ஸோ அப்படியே என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி கொடுத்துட்றேங்க. பார்க்கலாமா? இது எல்லா கான்செப்டும் பிளைண்டா வாங்க, தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நான் சொல்ற ஷார்ட்கட்ல அழகா படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இதுல இருந்து கேள்வி இல்லாம இல்லவே இல்லை. பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் சார் ஜிடிபி என்னங்க, ஜிடிபினா என்னன்னே தெரியாம வெறும் இந்தியா படம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுல. ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கண்டிப்பா கேட்பாங்கப்பா. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ப்ராடக்ட் என்ன சொல்ல வராரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதுதான் இந்தியா. இந்தியா வச்சு தான் ஜிடிபி சொல்ல போறேன். ஒரே ஒரு முறை தெளிவா எங்கேயும் போவாதீங்க. அப்படியே இந்த படத்தை பாருங்க. ஒரு நாட்டில், ஒரு நாடுன்றது இந்தியா, ஒரு ஆண்டில், ஒரு ஆண்டு 1 இயர் டைம் பீரியட் எடுத்துக்கிறாங்கப்பா. ஒரு ஆண்டின் புவியியல் எல்லைக்குள், வேற எந்த நாடும் இருக்கக்கூடாது. என்னது? புவியியல் எல்லைக்குள் தயாரிக்கப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மதிப்பு ஜிடிபி. முடிச்சு என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஜிடிபினா நீங்க போய் ஃபுல்லா உட்காந்து தேவையில்ல. அங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், டொமஸ்டிக்னா என்ன அர்த்தம்? உள்நாடுன்னு அர்த்தம். என்ன நாடுங்க? உள்நாடு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஓர் ஆண்டில் புவியியல் எல்லைக்குள், புவின்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த புவியியல் எல்லைக்குள் தயாரிக்கப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை போய் புக்ல போய் மாங்க படிச்சுட்டு இருக்கணுமா? தேவையில்லை. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட், இதுல முழுமையான பண்டங்கள் மட்டும்தான் சேர்க்கப்படும். என்ன பண்டங்கள் சேர்க்கப்படும்? முழுமையான பண்டங்கள். இடைநிலை பண்டங்கள் சேர்க்கப்படாது. அது என்ன சார் இடைநிலை பண்டங்கள் சேர்க்கப்படாதுன்னா, முழுமை பெறாத பண்டங்களும் சேர்க்கப்படாது. அதான் சார் முழுமை பெறாத பொருட்கள்னா, இப்போ நான் ஒரு பென் தயாரிக்கிறேன், ஒரு பேனா கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேனா கம்பெனில கார்க் மூடி நான் போடலன்னா அது முழுமை பெறாத பொருள். கார்க் மூடி போட்டு இருந்தா அது என்ன பொருள்? முழுமை பெற்ற பொருளா? அப்போ முழுமை பெறாத பொருட்கள் சேர்க்கப்படாது, முழுமை பெற்ற பொருட்கள் மட்டுமே சேர்க்கப்படும். அதான் நான் சொல்லியிருக்கேன். தயாரிக்கப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு, மதிப்புன்றது இங்க என்ன வரும்னா பணம் தான் மதிப்புன்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ இதை வச்சுதான் ஜிடிபி கால்குலேட் பண்ணப்படுகிறது. கிளியரா? ஸோ அதான் இங்க கொடுத்துருப்பேன். அப்போ ஜிடிபிக்கு ஃபார்முலா இருக்குங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர், நுகர்வோர், ஐ வந்து இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர், ஜி வந்து கவர்மெண்ட்டுங்க, அரசு. அப்ப எக்ஸ் மைனஸ் எம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, ஏற்றுமதி பிளஸ் மைனஸ் இறக்குமதி. சரி அடிச்சிடலாம். ஓகேங்க, தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு. அப்போ ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சிச்சா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொன்னோம். ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள் தயாரிக்கப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜிடிபி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல முழுமையான பொருட்கள் சேர்க்கப்படும், முழுமை பெறாத பொருட்கள் சேர்க்கப்படாது. இன்னொரு விஷயம், இடைநிலை பொருட்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே படாது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? கொஸ்டினே தான் வரும், ஜிடிபியில் இடைநிலை பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்னா படாது அப்படின்றது சொன்னாலே போதுங்க. இது ஒரு கான்செப்டுங்க. நெக்ஸ்ட் ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதுக்கு டிஃபரெண்ட் பண்ணி எடுத்துக்கலாமா? சார் இப்போதான் இந்தியாவை காமிச்சிங்க, திடீர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவை காணுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதோ இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இருக்குப்பா. அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்க, ஜிடிபினா மொத்த உள்நாடு சொன்னீங்க. இப்போ என்ன சார் மொத்த நாடு? ஒண்ணுமே இல்லை. ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் அப்படியே எழுதுங்க. ஜிடிபி என்ன சொன்னோம்? ஓராண்டில் புவியியல் எல்லைக்குள் தயாரிக்கப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு சொல்லலாமா? அப்போ ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி ஆச்சா, பிளஸ் நெட் ஃபேக்டர்
இன்கம் ஃப்ரம் அப்ராட். இன்கம் ஃப்ரம் அப்ராட் அது என்ன சார்? நம்ம இந்திய நாடு பிரஜைகள் வெளிநாட்டின் மூலம் பெறக்கூடிய வருவாயும் எதில் சேர்க்கப்படும்? ஜிடிபியில் தான் சேர்க்கப்படும். ஏன்னா நம்ம அங்கே தான் போய் அதிகமாக வேலை செய்கிறோமா. ஸோ அப்போ நம்ம சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்குது. ஸோ டிவி வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவின்றது வந்து மாலத்தீவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலயமா வருவாய் வரும். அந்த வருவாய் எதில் சேர்க்கப்படும்னா ஜிஎன்பியில் சேர்க்கப்படும். அப்போ நிகர வெளிநாட்டு வருவாய் ஜிடிபியுடன் இணைந்தால் அது என்னவாக மாறுகிறதுனா ஜிஎன்பியில் ஆகிறது. அப்போ கவனிச்சு புரியுதுங்களா? கிளியரா? அப்போ ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் வெளிநாட்டின் மூலம் பெறப்பட்ட வருவாய் தான் நான் என்ன சொல்றேன்? மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்றேன். அவ்வளோதான். இதுக்கு போய் உட்காந்து டைம் வேஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல. புக்கில் மாங்குன்னு படிக்க தேவையில்ல. அப்போ ஃபார்முலாவே அதான். இதான் ஃபார்முலா. இது நீங்கள் எழுதி வச்சுக்கணும்ப்பா. மைனஸ் போல நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? சரிங்க சார். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்போ அதே ஃபார்முலா தான். சீனா என்னது? கன்சியூமர், நுகர்வோர். சரிங்களா? அப்படி ஷார்ட்டாக எழுதிடலாம். ஐனா முதலீட்டாளர்கள், டாலர், ஜீனா அரசு. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எம்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. அடுத்தது நெட் ஃபேக்டர், இங்கே தான் எழுதுறேன். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா வெளிநாட்டு வருவாய். இதுதான் கொஸ்டின் பா உங்களுக்கு. அப்போ ஜிடிபியில் வெளிநாட்டு வருவாய் சேர்க்கப்படும் தான் கிடையாது. எதில் மட்டும்தான் வெளிநாட்டு வருவாய் சேர்க்கப்படுகிறது? ஜிஎன்பியில் மட்டும்தான் வெளிநாட்டு வருவாய் சேர்க்கப்படுகிறது. இதுதான் நம்ம எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ ரெண்டு மிகப்பெரிய கான்செப்ட் நான் உங்களுக்கு முடிச்சிருக்கேன். ஒன்னு இந்தியா வச்சு முடிச்சிட்டேன், இன்னொன்னு வேர்ல்டு மேப் வச்சே முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ மேப் நான் தான் மேப்ன்ற மாதிரி உங்களுக்கு கிளியரா எக்கனாமிக்ஸ் போகுதுங்க. நெக்ஸ்ட்டுங்க நெட் டொமஸ்டிக் ப்ராடக்டா சார்? இந்த டேர்ம் நான் அடிக்கடிக்கு படிக்கிறேன், புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இருக்கலாம். நிகர உள்நாட்டு உற்பத்தி என்ன சொல்ல வராங்க? என்னவோ கார் பிக்சர் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? கார் வாங்கணும். யாருக்குதான் இருக்காது ஆசை? அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த கார் வாங்கறதுக்கான காசு தான் சார் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? ஆமா இருக்கு. அப்போ ஒரு காருடைய விலை எவ்வளவு? இங்க எழுதுறது பாருங்க, 5 lakhs. சார் இந்த காருடைய விலை எவ்வளவு? 5 லட்சம். எப்போ? 2025 5 லட்சம். நான் ஒரு கார் வாங்கிட்டேன். 2026 அந்த காரை நான் சேல் பண்றேன். எவ்வளவுக்கு சேல் பண்றேன்? 3 லட்சத்துக்கு விற்கிறேன். என்ன சார்? வாங்குறது 5 லட்சம், விற்கிறது 3 லட்சம். சென்ட்ரல் எனக்கு ஒரு வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகுது. எங்க சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்கிறேன். அதுக்கு அந்த காரை வாங்குற ஓனர் சொல்றாரு, சார் நீ இந்த ஒரு வருஷமா என்ன பண்ண? காரை ஓட்டி ஓட்டி தேய்மானம் அடைஞ்சிருச்சு. என்ன அடைஞ்சிச்சு? தேய்மானம் அடைந்தது. அதன் காரணமாக நான் 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிட்டேன்? டிக்ரீஸ் பண்ணிட்டு 3 லட்சம் ரூபாய் வைக்கிறேன். எக்ஸ்ட்ராமா இருந்தா கூட இல்லையா போயிடுன்றாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? ஓகே, எனக்கு பண தேவை இருக்கு, நான் காரை சேல் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா நான் காரை கண்டிப்பா ஓட்டிருப்பேனா? இன்ஜின் தேய்மானம் அடைஞ்சிருக்குமா? அப்போ ஒரு வருஷத்துக்கு வாங்கின ஒரு பொருள் அடுத்த வருஷத்துக்கு அதே ரேட்டுக்கு போகுனா? போகாது. ஏன் போகாதுன்னா தேய்மானம் என்ற ஒரு கான்செப்ட் ஃபுல்லா உள்ள வருது. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்கப்பா. அப்போ நிகர உள்நாட்டு உற்பத்தினா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு தேய்மானத்தை கழித்தால் கிடைக்கக்கூடிய வருவாய் தான் என்னது? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஃபார்முலா விட்டுலாம். நான் சொல்ற மாதிரி எழுதலாமா? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதுதான் ஃபார்முலா. பென் எடுத்துப்போம். இந்த ஃபார்முலாக்கு ஜிடிபி மைனஸ் தேய்மானமா பாருங்க. என்னங்க சார் முடிச்சிட்டீங்க? அவ்வளவுதான். நான் பெருசாலாம் நீங்க கான்செப்ட் யோசிக்காதீங்க. என்டிபி, இங்க என்டிபினா இங்க என்ன வரணும்? ஜிடிபி வரணும். என்னது கழிக்கிறோம்? தேய்மானத்தை கழிக்கிறோம். நம்ம காரை ஓட்டிட்டு அதே காஸ்ட் வித்தா யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. அதனால என்ன பண்ண? தேய்மானத்தை கழிச்சு கொடுத்துட்டேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கிறது தான் நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ப்பா. நெக்ஸ்ட் நிகர நாட்டு உற்பத்தி. இங்க என்ன சார் அங்க கார் வச்சுங்க, இங்க என்ன வச்சுக்கிறீங்களே சார்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ரெட்மி போன் இருக்கு. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வாங்கினேன். 15,000 ரூபாய். எவ்வளோங்க? 15,000 ரூபாய். இப்போ 2026 சார். என்னால் அந்த ஃபோன் வச்சுக்க முடியல சார். எனக்கு அதை விட ஸ்மார்ட் ஃபோன் வேணும். எவ்வளோ சார் சேல் பண்ணணும்னா? உங்ககிட்ட எவ்வளோக்கு வாங்குவாங்கன்னா 7,000 ரூபாய் சொல்கிறேன். ஆனால் உங்ககிட்ட 2,000 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சார் 2,000 கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
என்ன சார் பண்றது, கொடுத்துடணும், யோசிக்க கூடாது. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் ஒண்ணு போயிடுச்சுன்னா இன்னொன்னு போயிட்டே இருக்குமா. இப்ப தேய்மானம் அடையும் போது அதனை கழிச்சுப்பாங்க. அப்ப நிகர நாட்டு உற்பத்தினா அங்க என்டிபி பார்த்தோமா, நிகர நாட்டு உற்பத்திக்கு என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். முடிஞ்சிச்சு ஃபார்முலா. கிளியரா பாருங்க. இப்ப இங்கேயும் பார்த்துட்டு வந்துருங்களேன். என்டிபினா உங்களுக்கு என்ன சொல்றேன், ஜிடிபி மைனஸ் தேய்மானம். இதுல என்என்பினா ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். இது ரெண்டுமே தேய்மானம் தான், ஆனா ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆகும். அதுவும் இந்த டி அங்க டி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என் அங்கேயும் என் வந்துடுங்க, அவ்வளவுதாங்க. இதுதாங்க பெரிய கான்செப்டா இருந்துச்சு சார். இந்த 4 கான்செப்ட் புரியாம தவிச்சிட்டு இருந்தேன் சார். பொறுமையா கவனிங்க, ஒரு முறைக்கு 2 முறை அழகா நோட்ஸ் எடுங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க லைஃப்ல ஃபியூச்சர்ல அப்ளை பண்ணாலும் இந்த கான்செப்ட் இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேங்க. நெக்ஸ்ட், காரணி செலவில் நிகர தேசிய உற்பத்தி. ஓகேங்களா, அது என்ன சார், என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். இங்க என்ன தெரியுது, சந்தை தெரியுதா, சந்தையில் நிலவக்கூடிய விலை ஏற்றம் மற்றும் இறக்கம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காரணி செலவில் தேசிய உற்பத்தின்னு சொல்றேன். சரிங்களா, சரி பாருங்களேன். இங்க நீங்க பெருசா கொடுத்துருப்பாங்க, நான் கணக்கு போட்டு சொல்றேன். என்என்பி என்பது சந்தை மதிப்பு. ஒரு சந்தையில அந்த பொருளுடைய மதிப்பு என்னன்னு பார்ப்பாங்க. காரணி செலவில் என்என்பி என்பது காரணிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்துதல் ஆகும் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, காரணி செலவில் நிகர தேசிய வருவாயை பெறுவதற்கு சந்தை விலையில் பண மதிப்பிற்கு மறைமுக வழியை கழிக்க வேண்டும். ரொம்ப பெருசா இருக்குல்ல, புக்ல படிச்சா இப்படிதான் இருக்கும். அதனால தான் நான் இந்த புக்ல காமிக்காம உங்களை வச்சிருந்தேன். ஸோ அப்ப என்னன்னா, காரணி செலவில் என்என்பி இப்படி எழுதலாமா, காரணி செலவு என்என்பி. ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஈக்குவல் டு சந்தை விலை என்என்பி, சந்தை விலை என்என்பி மைனஸ் மறைமுக வரி. மறைமுக வரி என்ன பண்றாங்க, கழிச்சிருவாங்க, பிளஸ் மானியம் கொடுத்துருவாங்க. இது புக்ல இருக்க கான்செப்ட். இதுதான் காரணி செலவில் என்என்பி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். காரணி செலவு சந்தையில் என்என்பி மறைமுக வரியை கழிச்சு கூட்டிக்கணும். எதை கூட்டிக்கணும், மானியத்தை கூட்டணும் அப்படின்றாங்க. அது இப்போ ஒரு மேக்ஸ் போட போறேங்க. எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்துட்டு மேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய், சரி 1000 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளுடைய மார்க்கெட் பிரைஸ் வந்து 1000 கோடி. இதுல வரி எவ்வளவு போகுது, 100 கோடி போயிடுது வரி, டாக்ஸ். ஓகேங்களா, மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க, 20 கோடி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, சப்சிடியா கொடுத்துடுறாங்க. இப்போ நெட் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாமா பாருங்க. நெட் ஃபேக்டர் காஸ்ட், காரணி செலவில் சந்தை மதிப்பு அப்படின்றது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க, அங்க என்ன ஃபார்முலா, நெட் ஃபேக்டர் காஸ்ட் காரணி செலவில் 1000 கோடி போட்டுருவீங்களா, சந்தை மதிப்பு மைனஸ் மறைமுக வரி எவ்வளவு கொடுத்துருக்கோம், சரி மறைமுக வரி எவ்வளவு கொடுத்துருக்கோம், 100 கோடி கொடுத்துருக்குமா, 100 கோடி கழிச்சிருங்க, பிளஸ் 20 கோடி ஆட் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு வருது, 920 கோடி வருதா பாருங்க. இதுதாங்க அங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப மார்க்கெட் பிரைஸ் 1000 கோடி, அதுல மறைமுக வரியை கழிச்சு மானியத்தை ஆட் பண்ணா உங்களுடைய காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா 920 தான் நீங்க விற்கணும் அப்படின்றத சொல்லலாம். அப்ப இது லாபம் வந்து பாத்தீங்கன்னா அதிக தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்றத இங்க கிளியரா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா காரணி செலவு அப்படின்றதுக்கு இந்த ஃபேக்டர் காஸ்ட்டை எழுதி வச்சுக்க உங்களுக்கு பயன்படும். நெக்ஸ்ட்டுங்க, இதுக்கப்புறம் வர கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் நான் அதுக்காக கேட்டு போகாது, நான் நிறைய மேக்ஸம்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாருக்காக, உங்களுக்காக தான். அப்போ தலா வருமானம், பர் கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. அப்போ தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவின்னு சொல்லலாமா, ஃபர்ஸ்ட் பாயிண்டே அது. அப்போ தலா வருமானம்னா என்ன, மக்கள் தொகையை நாட்டு வருமானத்தால் வகுப்பு கிடைப்பது. அப்போ நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பு கிடைப்பது தான் என்ன சொல்றேன், தலா வருமானம் சொல்ற மாதிரி. நாட்டு வருமானம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, தலா வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை, மக்கள் தொகை டிவைடட் பை தலா வருமானம் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு, இப்போ தலா வருமானம் எவ்வளவு போடுறோம்னா 1, 10, 100, 1000, 10,000 லட்ச ரூபா போடுறேன். ஓகேங்களா, இப்போ இதனுடைய மக்கள் தொகை 1000 பேர். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ, இப்போ எவ்வளவு இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு.
சரிங்க. ஆமாங்க. இப்படி போட்டுக்கலாம். இந்த 0 போட்டா தான் கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். ஆமா. இத போட்டா எவ்வளோ இருக்கு? ரூ. 1000 இருக்கு. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, 3 0க்கு 3 0 அடிச்சாச்சு. அப்ப தலா வருமானம் என்பது எவ்வளோ இருக்குன்னா, 1000 பேருக்கு ரூ. 1000 இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அப்போ நாட்டு வருமானத்தை தலா வருமானம் என்பது இந்த இடத்துல மாத்தி குடுத்துருக்கேங்க. தலா வருமானம் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா விட்டுருங்க. இங்க எழுதுங்க. தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. எழுதிங்க. நெக்ஸ்ட்டுங்க. தனிநபர் வருமானம். அப்போ தனிநபர் வருமானம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டா இருக்குங்க. பர்சனல் இன்கம் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இன்கம் மெத்தட் சேலரியா இருக்கும், வேஜஸா இருக்கும், டிவிடெண்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரெண்ட் இருக்கும். இது எல்லாமே என்ன சொல்றான்? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன்கம் சொல்லலாம். அட் சேம் டைம் பர்சனல் இன்கம்னு சொல்லலாம். என்ன தனிநபர் வருமானம்? ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபரும் பல வழிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மொத்த வருவாய் தான் என்ன சொல்றேன்னா தனிநபர் வருமானமா சொல்றேன் பாருங்க. ஆமா, அது எப்படி சார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வட்டியாகவும் வரலாம், வாரமாகவும் வரலாம், கூலியாகவும் இருக்கலாம். எல்லா மூலயமா வந்தாலும் அது என்னது? வருமானம் சொல்றாங்க. இந்த அனைத்தும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கூட்டினால் அது கிடைப்பதுதான் தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம் தேசிய வருமானத்திற்கு சமமாக இருக்காது. இது உண்மையா பாருங்க. தேசிய வருமானம் 130 கோடி, தனிநபர் வருமானம் 130 கோடி இருக்குமா? இருக்கவே இருக்காது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனிநபர் வருமானம் எதுக்கு சமமா இருக்காது? தேசிய வருமானத்திற்கு சமமாக இருக்காது. ஏனெனில் மாற்று செலுத்துதல் தனிநபர் வருமானத்தோடு சேர்க்கப்படுகிறது. அரசிடமிருந்து கிடைக்கும் ஓய்வூதியமும் தனிநபர் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது. இது கொஸ்டின். நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்ப என்னன்னா அரசிடம் கிடைக்கும் ஓய்வூதியம் தனிநபர் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தனிநபர் வருமானத்துக்கு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. தனிநபர் வருமானம் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் பிளஸ் மாற்று செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தனிநபர் வருமானம்னா ஒருத்தருக்கு எந்த மூலியமா வந்தாலும் அது அவருக்கு என்ன வருமானம் சொல்லியிருக்கேன்? தனிநபர் வருமானம். அப்போ ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. தலா வருமானம் வேற, பர் கேபிட்டா இன்கம் வேற, பர்சனல் இன்கம் வேற. தலா வருமானம்னா நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. தனிநபர் வருமானம்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த வகையில் வந்தாலும் அது என்ன வருமானம் சொல்லியிருக்கேன்? தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. நெக்ஸ்ட், செலவிட தகுதியான வருமானம் டிஸ்போசல் இன்கம். ஒருத்தர் வீட்டுக்கு செலவு பண்றாரு, காருக்கு செலவு பண்றாரு, ஷாப்பிங் போறாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் என்ன பண்றாரு? இது வீடு இது ஆஃபீஸா மாத்திங்க. அது இல்லாம சாண்ட்விச் நைட் அப்புறம் எல்லாத்துக்கும் செலவு பண்றாரு. ஒருத்தர் அவர் சம்பாரிச்ச செலவை எதுக்கெல்லாம் செலவு பண்றாரோ அது எல்லாமே என்ன சொல்ற? செலவிடக்கூடிய தகுதியான வருமானம் சொல்லாம பாருங்க. The amount of money that an individual or households has to spend save after income taxes have been deducted அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. நாங்க சொன்னதாங்க இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் செலவிடக்கூடிய வருமானம் கிடைத்துவிடும். அவ்வளவுதான். அப்ப டிஸ்போசல் இன்கம் ஈக்குவல் டு தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரி. மைனஸ் அதுக்கு நேர்முக வரி இருக்கு. அப்ப அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, நுகர்வு முறையில் கூறினா இந்த பாயிண்ட் கீழே வந்துட்டோம். நுகர்வு முறையில் கூறினா டிஸ்போசல் இன்கம்னா நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு. இப்போ நான் வந்து நுகர்வு முறையில் டிஸ்போசல் இன்கம் கேட்பேன்பா. அப்போ நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு வந்துச்சுன்னா இது ஆட் ஆகுதுங்க. தட்ஸ் எனஃப். அப்போ 3 விஷயமும் தெரிஞ்சுக்க. தலா வருமானம் வேற, தனிநபர் வருமானம் வேற, செலவிடக்கூடிய வருமானம். தலா வருமானம் நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்றாங்க. தனிநபர் வருமானம் வரக்கூடியது. அப்போ அது செலவிடக்கூடிய வருமானமா நாம தான் என்ன பண்றோம்? மாத்தி மாத்தி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றேங்க. ஐயா, அப்ப என்னுடைய உண்மையான வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். பண வருவாய் தேசிய வருமானத்தை ஒரு ஆண்டில் பொது விலைகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான வருமானம் எப்படி அளவிடப்படுகிறதுனா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஒரு ஆண்டின் பொது விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வைப்பாங்கப்பா. பேஸ் இயர், பேஸ் பிரைஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க. என்ன பண்றாங்கன்னா நிலையா ஒரு ஆண்டு வச்சுப்பாங்க. அந்த ஆண்டுல அந்த பொருளுடைய விலையை இன்ட்டு 100ன்னு வைப்பாங்கப்பா. பாருங்க, விலையில் உண்மையான வருமானம். ஓகேங்களா? செகண்ட், ரியல் இன்கம்னா நடப்பு விலையில் தேசிய வருவாய் P1 டிவைடட் பை P2. இப்ப பாருங்களேன், ஒரு தனிநபரின் மாத வருமானம் 50,000 ரூபாய். இப்போ 2025 விலைவாசி குறியீடு 25,000 125 ரூபாய். இப்ப எப்படி பண்ணலாம்னா ரியல் இன்கம் இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்கப்பா. 50,000
டிவைடட் பை 125 இன்ட்டு 100. இதனுடைய அடிச்சு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 40,000 வருங்க. அப்போ உங்ககிட்ட உண்மையான வருமானம் எவ்வளோ இருக்கிறது? 40,000 ரூபாய் இருக்கு. நீங்க செலவெல்லாம் பண்ணிட்டு அந்த நடப்பு விலையில வச்சு பார்க்குறப்போ, அப்போ ஃபார்முலா மட்டும் நீங்க படிக்க போதும். அப்போ P1 பை P0 பை சரி P1 பை P0 அப்படின்னா P1னா நடப்பு விலையின் விலை குறியீடு, அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் வச்சுக்கலாம். ஒரு தயிர் பாக்கெட்டோட விலை குறியீடு 2025 என்ன ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா 20 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. இது வந்து அடிப்படை ஆண்டு 2020ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து தயிர் பாக்கெட்டோட எவ்வளோ இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, 40 ரூபா இருக்குமா? அப்போ நீங்க இது செலவு பண்ண மீதி எவ்வளோ இருக்கு? 20 ரூபா இருக்கா? இதுதான் உண்மையான விலை குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அடிப்படை ஆண்டுன்றது 10 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வைப்பாங்கப்பா. விலை குறியீடுன்றது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஜிடிபி குறைப்பான், ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜிடிபியில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளை விலை மாற்ற குறியீட்டு எண் தான் என்ன சொல்றேன்? ஜிடிபி குறைப்பான் என்று சொல்றேன். அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை மாற்று குறியீட்டு எண் ஜிடிபி குறைப்பான். அதே சார் ஜிடிபி குறைப்பான் ஃபார்முலா எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மையான ஜிடிபி இன்ட்டு 100. அப்ப இதுதான் என்ன சொல்றேன்? ஜிடிபி குறைப்பான் பண மதிப்பு ஜிடிபி, உண்மையான ஜிடிபி இன்ட்டு 100 கிடைப்பது எனக்கு என்னது? ஜிடிபி குறைப்பான். இந்த ஃபார்முலா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. திடீர்னு இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு ஓகேங்களா, இது எதனோட தொடர்புனா ஜிடிபி குறைப்பானோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் கேட்டானா மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். சரிங்க சார். இப்போ தேசிய வருமானத்தை அளவிடுறதுக்கு நீங்க என்னென்னமோ சொன்னீங்க சார். ஜிடிபி சொன்னீங்க, ஜிஎன்பி சொன்னீங்க, அதில் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ ஜிடிபி கணக்கிடும் முறை வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமா சொல்றாங்க. செலவின முறை, வருமான முறை, அடுத்த செலவின முறை, வருமான முறை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்ட முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. 3 முறைகள் எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. இது கொஸ்டின். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள் மொத்தம் 3 இருக்கு. செலவின முறை, வருமான முறை, மதிப்பீட்டு முறை. இப்போ நம்ம செலவின முறையை பார்த்துடலாமா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அந்த அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகை. எது? ஜிடிபிக்கு நம்ம மேற்கொள்றோம்ல, அதனுடைய செலவுகளின் கூட்டுத்தொகை. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதிநிலை பண்டங்களுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகை தான் என்ன சொல்றேன்? ஜிடிபின்னு சொல்றோமா பாருங்க. அப்ப ஜிடிபியை நீ கால்குலேட் பண்றதுக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணாலும் என்ன பண்ணிடலாம்? ஜிடிபி சொல்லிடலாமா? நம்ம ஏன் போயிட்டு ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா பொருளையும் எடுத்துருவோம் அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. எவ்வளவு செலவாயிருக்குப்பா உங்க கம்பெனில இது வரைக்கும் உற்பத்தி பண்ண முழுமை பெற்ற பொருளுக்கு? 1000 சார், 1000 ரூபா சார். சரிங்க சார். ராம் சார் கூப்பிடுங்க. ராம் சார், நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? 5000 சார். அருள் சார் கூப்பிடுங்க. எவ்வளவு செலவு பண்ணீங்க? 10,000 சார். அப்ப மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,000 போட்டுனா மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய். ஓகே, ஜிடிபியில 16,000 ரூபாய் செலவாகிதுங்க. முடிஞ்சிச்சா? செலவை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஜிடிபி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் YC பிளஸ் இந்த ஃபார்முலாக்கான ஃபுல் நேம்ஷன் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாங்க. நெக்ஸ்ட் வருமான முறை. பட்ஜெட்ன்றது இந்த கால்குலேட்டர்லாம் பார்க்குறப்ப குடும்ப நடத்தும் போது தான் கஷ்டம் தெரியுது. நம்மளுடைய வருமானம் அதிகமா இருக்குன்னு கேட்டா கிடையாது, ஆனா செலவு அதிகமா இருக்குன்னா அது சொல்ல தெரியும். என்கிட்ட பணம் இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது, ஆனா தேவை அதிகமா இருக்குன்றது மட்டும் என்ன சொல்ல முடியும்? அழகா சொல்ல முடியும். அதுதான் வருமான முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வருமான முறையை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன பண்ணலாம் சொல்லிடலாமா? பாருங்க, 2வது ஆப்ஷன்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் 100 பேர், பெண்கள் 200 பேர். 200 பேர் ஆச்சா? மொத்தம் எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க? 300 பேர். ஸோ இவங்க 300 பேருடைய சம்பளத்தை கால்குலேட் பண்ணா நம்ம என்ன சொல்லலாம்? ஜிடிபியை சொல்லிடலாமா? வருமானத்தை. அப்போ வருமான அடிப்படையிலும் என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வருமானத்துக்கு ஃபார்முலா இருக்குன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறது. ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய கூலி பிளஸ் வாரம் வாரம் கிடைக்கும் அவங்களுக்கு, பிளஸ் வட்டி, எல்லாமே பிளஸ் தான், லாபம். இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்? வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாமா? இதுதான் இங்க செலவின முறையில, திஸ் மீன் வருமான முறையில சொல்றாங்க. அடுத்தது சூப்பர் கான்செப்டுங்க, மதிப்பு கூட்டு முறை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு முறை என்ன ஈஸிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி.
எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் பாத்தீங்க, நல்லா இருந்துச்சு. அந்த மீம்ஸ்ல சூப்பரா சொல்லியிருந்தாங்க. எனக்கு வயசாயிடுச்சு, நான் சாகும்போது என் கையில ஒரு டம்ளர் டீ இருக்கணும், அது சுகர் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அது அப்படியே என் மீசையை முறுக்கிட்டு நான் டீயை குடிக்கும் போது அந்த நேரத்துல நான் உயிர் போயிடணும்னு ஒரு மீம்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே பயம் வந்துச்சு. யாரா இவங்க குடியிருந்து சாவறோம்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு விஷயம்லாம். ஆனா விஷயம் என்னன்னா, தேநீர்ல ஆட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் கவனிங்க. டீ தூள், பால், சர்க்கரை, இன்னொன்னு மெயின் விட்டுட்டோம், வாட்டர், தண்ணி. தண்ணி இல்லாம டீ இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சில இடங்கள்ல தண்ணியாவே டீ இருக்கும். அந்த கடைக்கெல்லாம் நீங்க பாத்துங்க. இது எல்லாமே மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லலாமா? இப்ப பாருங்களேன், இது எல்லாத்துக்கும் தனித்தனி ரேட் வச்சா இதனுடைய ரேட் அதிகமாகுமா? எக்ஸாம்பிள் போகலாம். 5 ரூபாய், 5 ரூபாய், 5 ரூபாய். இப்ப நான் டீயோட ரேட் எவ்வளவு வைக்கணும்? 15 ரூபாய் விற்பான்? வாய்ப்பே இல்லை. இது எல்லாமே தனியா கூட்டி தான் நான் 20 ரூபாய்க்கு விற்கிறேன் டீ. ஏன்னா அந்த 5 ரூபான்றது யாருக்கு? எனக்கு லாபம். நான் வாங்கிய மூலப்பொருட்கள் மொத்தம் 15 ரூபாய். ஆனா என்னுடைய லாபம் எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் இருக்கு. அப்போ ஒரு டீக்கு 5 ரூபாய் எனக்கு லாபம் வரணும் அப்படின்றாங்க. அப்போ மதிப்பு கூட்டு முறையில இறுதிநிலை பண்டங்கள் மட்டுமே சேர்க்கப்படும், இடைநிலை பண்டங்கள் சேர்க்கப்படாது. ஏன்னா டீ தூள், பால், சர்க்கரை எல்லாமே என்னது? இறுதிநிலை, சரி, இடைநிலை பண்டங்கள். இப்ப தேநீர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சந்தை மதிப்பில் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு ஈக்குவல் டு இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு சம்மா இருக்கிறது. சம்மாகிட்டாங்களா பாருங்க. ஆமா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபா வச்சிருக்கேன், ஈக்குவல் டு இடைநிலை பண்டங்கள் 15 ரூபாய். இப்ப என்ன பண்றாங்க? இறுதி பண்டத்தின் விலை எவ்வளவு இருக்கு? 20 ரூபா இருக்கு. இது என்ன பண்றாங்க? சமமா பாக்குறாங்களா? ஏன்னா இதுக்கு என்ன பண்றாங்க? காம்போசிட் என்ன பண்றாங்க? சர்வீஸ் செக்டர்ல ஆட் பண்ணிடுறாங்கப்பா. இதுதான் மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மதிப்பு கூட்டு முறையில இடைநிலை பண்டங்கள் சேர்க்கப்படாது, இறுதிநிலை பண்டங்களின் மதிப்பு வச்சு என்ன பண்ணிடலாம்? நம்ம ஜிடிபியை ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் மதிப்பு கூட்டு முறையில இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி எத்தனை முறைகளில் கணக்கிடப்படுகிறது இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம், பொருளாதார வளர்ச்சியில் ஆய்வு பற்றி அறிய பயன்படுகிறது. இதனுடைய முக்கியத்துவம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா. ஸோ பொருளாதார வளர்ச்சியுடைய ஆய்வு பத்தி தெரிஞ்சுக்கலாம். பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சிக்கல்களை அறியலாம். உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. இப்போ ஜிடிபியில இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5th பிளேஸ். புக்ல 7th பிளேஸ் இருக்கும். புக்ல கேட்டாங்கன்னா டைரக்டா 2025 வரைக்கும் 6th பிளேஸுங்க. 5th பிளேஸ் 2026 இப்போ 6th பிளேஸ்ல வந்துருச்சு நம்மளுடைய இந்தியா. வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. பொதுத்துறையை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படக்கூடியதுதான் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட முக்கியத்துவம். அடுத்தது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைபாடுகள் இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஜிடிபியில் பல முக்கிய பண்டங்கள் சேர்க்கப்படுவதில்லை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல்கள், சுத்தமான காற்று, ஆரோக்கியமான வாழ்க்கை. ஏன்னா பெட்ரோல்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணிவிடை செய்யறாங்களா, அந்த விஷயத்துல என்ன பண்ண மாட்டாங்க? ஜிடிபியில ஆட் பண்ண மாட்டாங்க. ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல. தரத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒரு பேனாவை ரெடி பண்றேங்க, ஒரு பென் ரெடி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணுடைய குவாலிட்டி எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அது உற்பத்தி ஆயிடுச்சு, சந்தைக்கு வந்துச்சு, அவ்வளவுதான். அது குவாலிட்டியா இருக்கா இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அப்போ அளவு தான் பார்ப்பாங்க, தரம் பார்க்க மாட்டாங்க. ஜிடிபியில் நாட்டு வருமானம் பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. வருமானம் வந்துச்சுன்னா அதை பகிர்ந்து கொடுக்கலாமா வேணாவா அப்படின்றத சொல்லலை. மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. ஒருத்தர் லக்ஸரியா வாழ்றாங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், ஒருத்தவங்க புவர் கிளாஸ், ஒருத்தவங்க பிலோ புவர் கிளாஸ்ல இருக்காங்க, அதை பத்தி சொல்லலை. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை புறக்கணிக்கிறது. ஆமாங்க, சுற்றுச்சூழல் பத்தி பேசத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய குறைபாடுகள்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஜிடிபி புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழ் உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓ தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபியை வெளியிடுகிறது. சென்ட்ரல் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸ் தான் ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த சிஎஸ்ஓ. ரிப்பீட்டடா கேட்போம்ப்பா. நெக்ஸ்ட், வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு ஜிடிபியில. இது வந்து புக் டேட்டா அப்படியே கொடுத்துட்றேன், நோட் பண்ணிக்கோங்க. விவசாய 2016-17 விவசாயத்துறையில் விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடாகும். உலகின் மொத்த விவசாய பொருட்கள் வெளியீட்டில் 7.39% இந்தியாவால் வெளியிடப்படுகிறது. உலகில் இந்தியா தொழில் துறையில் 8வது பிளேஸ்ல இருக்குங்க. we are the 8th place. பணிகள் துறை, சேவை துறையில 6வது பிளேஸ். ஆனா நல்லா கவனிச்சுங்க, இந்தியாவில் சேவைத்துறை தான் அதிக வருமானத்தை தரக்கூடிய ஒரு துறை. ஆனா உலக அளவுல நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம்? அதுல 6வது இடத்துல இருக்கிறோம்.
விவசாயத்துறை பங்களிப்பில் உலக சராசரி 6.4 விட அதிகமாக உள்ளோம். அப்போ தொழில்துறை பணிகள் துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட 30%, 30% வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறையிலும் மற்றும் 63% பணிகள் துறையிலும் குறைவாக உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026ல எல்லா செக்டர்லையுமே இன்க்ரீஸ் ஆயிட்டோம். ஏன் புக் டேட்டா வச்சுட்டுனா ஒருவேளை புக் டேட்டா கேட்டாங்கன்னா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன். இதெல்லாம் மீதி எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்ததுலாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை ஃபுல்லாக கவனிச்சுக்க. இதுதான் உங்களுக்கு தேர்வுக்கு கேட்பாங்கன்றது தெளிவாக சொல்லிடுறேங்க. ஓகேங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்தலாமா? அகைன் ரிவிஷன் பண்ணிடலாமா எல்லாத்தையுமே? அப்படியே பார்த்துட்டு வாங்க. நீங்க என்னென்ன எழுதிருக்கீங்க உங்க கைப்பட நான் எப்பவும் சொல்றேங்க, அந்த கைப்பட எழுதுறதுன்றது ஒரு கலை. ஆல்ரெடி சொன்னதுதான். நம்ம தேசிய வருவாய் பார்க்க போறோம்னு சொன்னோம். தேசிய வருவாய் நாட்டு வருமானம்னு சொல்லுவாங்க. அது எங்கெல்லாம் எடுத்திருக்குன்றது சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி உற்பத்தி, முதல்நிலை உற்பத்தி, அவங்க என்ன பட்ட தொழிலாளர்கள், இரண்டாம் நிலை உற்பத்தி என்ன பட்ட தொழிலாளர்கள், மூன்றாம் நிலை உற்பத்தி என்ன பட்ட தொழிலாளர்கள்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியாச்சு. அப்போ தேசிய வருவாயை முதல் கருத்தை கூறியவர் சைமன் குஸ்னட் பத்தி சொல்லியாச்சு, ஆல்பர்ட் மார்ஷல் பத்தி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா ஜிடிபி என்ன சொல்றேன் அது எல்லாமே நான் மேப்ல சொல்லிட்டேன். உட்காந்து படிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10th 12th காலேஜ்லேயே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது தான். அப்போ ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன, என்டிபினா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி முடிச்சுட்டு இந்த காரணி செலவில் வந்தேன். பாருங்க, காரணி செலவு வரைக்கும் ஒரு கான்செப்ட்னா தலா வருமானம், தனிநபர் வருமானம், அவர் செலவழிக்கக்கூடிய வருமானம், அப்புறம் உண்மையான வருமானம், இது நாளும் ஒரு கான்செப்ட்ல வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிடிபி குறைப்பான் டிஃப்ளெக்டர்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீடு முறைகள். ஜிடிபியோட கணக்கீடு முறைகள் தான் நான் சொல்லியிருக்கேங்க. நான் ஜிஎன்பி பத்தி சொல்ல. அப்போ கொஸ்டின் என்ன, ஜிடிபியின் செலவின முறை, வருமான முறை சொல்லிட்டு அடுத்து மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லி முடிச்சு கடைசியா நிறைகள் குறைகள் எல்லாமே சொல்லிட்டேங்க. ஓகே கைஸ், நல்லா கவனிச்சுக்கங்க. கடைசியா நான் சொல்ற டிப்ஸ் மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துரோன் அகாடமியில் ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். டெலகிராம் லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணவங்க பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தான் அப்போ போடுற வீடியோஸை அப்பப்போ பார்த்து என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நீங்கள் தேர்வுக்கு குரூப் 1, குரூப் 2, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலும் ஒரு விஷயத்த மைண்டில் ஏற்றுக்கலாங்க. எல்லாத்துலேயுமே எக்கனாமிக்ஸ் மேஜர் ரோல் பண்ணுது. எக்கனாமிக்ஸை சாரி இப்படி படிச்சுட்டு போகலாமா அப்படி படிச்சுட்டு போக கிடையாது. நம்ம துரோன் அகாடமியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னால் ஷுவராக சொல்ல முடியும் 15ல இருந்து 18 கொஸ்டின்ஸ் நீங்க தாராளமா போட்டு வருவீங்க. நம்ம நோட்ஸ்ல இருந்தும் வந்திருக்கும், நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்தும் வரும் அப்படின்றத சொல்லிடலாங்க. ஓகே கைஸ், எக்கனாமிக்ஸ் பத்தி எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன பண்றேன், கிளாரிஃபை பண்றேன். அட் த சேம் டைம் வீடியோவை ஃபுல்லாவே பார்த்து முடிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். உங்க ஃபியூச்சருக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது சொல்லிடலாம். நிறைய கான்செப்ட் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதில ஒரு புது கான்செப்டோட புது பாடத்தோட வரேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெகதீஷ் ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.